சாலிகிராமத்தில் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனுடைய இல்லத்தில் இந்த சந்திப்பின் போது உடன் அண்ணாமலை இருக்கிறார். அண்ணாமலை பக்கத்தில் அமர்ந்திருப்பது டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனுடைய மகன், நின்றுட்டு இருக்கிறது அவருடைய சகோதரி மகள் மற்றும் டாக்டர் எல் முருகன் அவர்கள் இருக்கிறார். டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனுடைய கணவர் மருத்துவர் சவுந்தரராஜன் அவர்கள் இருக்கிறார். இது திரு அமித்ஷா வந்தபோது பதிவு செய்யப்பட்ட காட்சிகள் இவை. ஸோ யார் யார் இருக்காங்கிறதுல செய்தி, யார் யார் இந்த மேடையில் இருக்க போறது இல்லை அப்படிங்கிறதுல செய்தி. ஒருவேளை இதற்கும் வாய்ப்பு இருக்கும். அந்த மேடையில் இருக்கக்கூடிய காம்பனன்ஸ் மட்டும் என்டிஏல இப்போ அங்கமாக இருக்கக்கூடிய ஜி.கே. வாசனோ இல்லை ஓபிஎஸ்ஓ இவங்க மட்டும் இடம்பெற்று அதிமுக இடம் பெறாம போனா இஸ் தட் ஈவன் அதுவும் ஒரு பாசிபிலிட்டியா திரு கார்த்திகேயன்? இல்லை, எனக்கு அதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு தான் நினைக்கிறேன். மீண்டும் திரு ஓபிஎஸ், டிடிவி தினகரன் மற்றும் ஒரு ஜி.கே. வாசன் அவர்களை அவர்கள் ஆல்ரெடி தேர் பார்ட் ஆஃப் என்டிஏ. அதுக்கு அமித்ஷா வர வேண்டிய அவசியம் சொல்லவே இல்லை, இன்க்ளூடிங் பாமக அவசியம் இல்லை. இவ்வளோ பெரிய ஏற்பாடு, இவ்வளோ ஹைப் இதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில் இஃப் யூ திங்க் இட் இஸ் கோயிங் டு பாம் பிக் டைம், ஒரு ஏடிஎம்கே இல்லாத அந்த மேடையை காமிக்கிறதுனா அதற்கு இவ்வளோ பெரிய ஏற்பாடுகள் தேவையில்லை. இவ்வளவு ஏற்பாடுகளுக்கான காரணம் ஏதோ ஒரு இடத்தில் அவர்கள் உறுதியாக ஒரு அஷூரன்ஸ் இருக்கு, நிச்சயமாக அந்த மேடையை திரு இபிஎஸ் அவர்களோ அவர்களுடைய அதிமுக அலங்கரிக்கும் என்ற உறுதியை பெற்ற பிறகுதான் அமித்ஷா வருவார். அமித்ஷா வருகிறார். நீங்க ஒரு கிஷன் ரெட்டியோ இல்லை வேறொருவர் வருவதா இருந்தால் வேற, ஜேபி நட்டா கூட வரலாம். ஆனால் அமித்ஷா அவர்கள் இந்த என்டிஏ என்ற ஒரு மேடையை போட்டு தமிழ்நாடுல அடுத்தது 2020 தேர்தலுக்கான போர் பிரகடனத்தை செய்ய போகிறார்கள் என்று எல்லா அறிவுகள் விடுத்ததுக்கு அப்புறம் அந்த கூட்டணியில இபிஎஸ் இல்ல, ஏடிஎம்கே இல்லைன்ற ஒரு மேடையை நீங்க வைச்சீங்க அப்படின்னா இட்ஸ் அட்டர் ஃபெயிலியர். அது அதற்கான ஒரு வாய்ப்பை நிச்சயமாக ஏப்ரல் 2026 இருக்குமா, பிப்ரவரி 2026 இருக்குமா, இல்ல 25 இருக்குமான்னு டவுட்டா இருக்கு. பெரிய சந்தேகம். என்டிஏ மேடை ரெடியா இருக்கு. அந்த மேடையில யார் யார் கட்சிகளுக்கு உண்டு இந்த சந்தேகம் ரெண்டு கட்சிகளுக்கு உண்டு. அதாவது நம்ம பேசிக்கொண்டு நீங்க எழுப்பக்கூடிய இதே கேள்விதான் அதிமுக எழுப்புது. 2026 தான தேர்தல், இவ்வளவு என்ன அவசரம்ன்ற அவர்களுக்கும் அந்த ஒரு சின்ன ஒரு செகண்ட் தாட் இருக்கு. ஓகே, ஒரு இடைவெளிக்கான தருணம் கார்த்திகேயன். ஒப்புதலுக்கு அப்புறம் இந்த நடுநாயகமா இருக்கக்கூடிய இந்த சேர்ல அமித்ஷா உட்கார போறார். பக்கத்துல இடப்பக்கம் யாரும் உட்கார போறாங்க, வலப்பக்கம் யாரும் உட்கார போறாங்க, யார் யாரெல்லாம் உட்கார போறது இல்லை, எல்லாத்திலையும் செய்தி இருக்கு. இட் குட் பி a very very newsy day. இந்த காட்சிகள் தான், இந்த சேர்ல யார் உட்கார போறாங்கிறது தான் இன்னைக்கு பிரேக்கிங் நியூஸோடைய அடிநாதமாக இருக்க போகிறது. நடுவில் அமித்ஷா, வலப்பக்கம் யார், இடப்பக்கம் யார், பாமக கலந்து கொள்ள போகுதா இல்லையா? அமித்ஷா வந்திருக்கக்கூடிய வேளையில தான் பாமக நடந்த அமர்வுகள்லாம் பார்க்கிறோம். அதிமுக இருக்க போகுதா இல்லையா?